Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.1 6th sum பார்த்துட்டுருக்கோம். If y is equal to 2 sin alpha by 1 plus cos alpha plus sin alpha, then prove that 1 minus cos alpha plus sin alpha divided by 1 plus sin alpha is equal to y. இதுதான் நம்ம prove பண்ண வேண்டியது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். Given information 2 into sin alpha divided by 1 plus cos alpha plus sin alpha. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ என்ன எழுதிக்கலாம் பாருங்கள், கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட் அப்படியே எழுதலாம். 2 into sin alpha, இங்கே இருக்கிறத சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1 plus sin alpha plus cos alpha அப்படியே மாற்றி எழுதிக்கிட்டுமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட கான்ஜுகேட்டால் மேலே கீழே மட்டும் பண்ண போகிறோம். 1 plus sin alpha அப்படியே வச்சுக்கலாம். இங்கே cos alpha ப்ளஸில் இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் cos alphaன்னு போட போகிறோம். அதாலேயே திரும்ப மேலேயும் மட்டும் பண்ண போகிறோம். 1 plus sin alpha minus cos alpha. புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கேன்னு? இதை நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த cos alpha ப்ளஸில் இருக்கிறத இங்கே மைனஸில் போட்டு ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி தானே இருக்குது. பாருங்கள், இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், இது ஒய் தானே. ஸோ பாருங்கள், டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 2 into sin alpha. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், into 1 plus sin alpha minus cos alphaன்னு மேலே கிடச்சிது. கீழே இது எப்படி இருக்குது பாருங்கள், 1 ஸ்கொயர், அதாவது தட் மீன்ஸ் 1 plus sin ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ஸ்கொயர் sin ஆல்ஃபா வந்து இது வந்து இதோ ஸ்கொயர், இரண்டுமே சேமாக இருக்கு இல்லையா, ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. தட் மீன்ஸ் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இதுவும் இதுவும் ஒரே இது ஏன்னு வச்சுக்கலாமே. அப்போ இது ஏ ஸ்கொயர் ஆகிடுமா. இப்போ காஸ் ஸ்கொயர், காஸ் வந்து இது பி, இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே ஒரு காசு இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபான்னு நம்ம எழுதிட்டோம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதியாச்சா. இப்போ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா. இது கூட எல்லாத்துக்கூடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 sin ஆல்ஃபாவை மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 2 sin ஆல்ஃபா மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எப்படி வச்சுக்கலாம், 2 into sin ஆல்ஃபா இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் போட்டு 1 minus 1 plus sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை கீழே இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். 1 plus sin alpha the whole square இருக்குது. இதை வந்து a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ 1 square plus 2 into sin alpha plus sin square alpha minus cos square alpha அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த cos square alpha எப்படி எழுதலாம், 1 minus sin square alpha எல்லாமே சைனில் வர மாதிரி எழுதிக்கலாம். 2 into sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by 1 plus 2 sin alpha plus sin square alpha minus இந்த cos square alpha 1 minus sin square alpha ன்னு எழுதிக்கலாம். 1 minus sin square alpha cos square alpha எழுதிக்கலாமா. ஸோ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். 2 into மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by இந்த 1 plus 2 sin alpha plus sin square alpha. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இந்த 1 வந்து என்ன ஆகிடும், -1 ஆகிடுமா. இங்கே +1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் sin square alpha. இந்த மைனஸ் உள்ளே போனோடனே ப்ளஸ் sin square alphaவாக மாறிடும். இப்போ பாருங்கள், இதனால் கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். இந்த 1க்கு இந்த 1 -1 +1 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 into sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by இங்கே இதோ ஒரு sin square இருக்குது, இங்கே ஒரு sin square இருக்குது. ஸோ 2 sin square alpha plus 2 sin ஆல்ஃபான்னு கிடைக்குது. 2 sin square alpha into sin ஆல்ஃபான்னு கிடைக்குதா பாருங்கள். இப்போ 2 into sin alpha into 1 plus sin alpha minus cos alpha divided by
இது ரெண்டுத்துலேருந்து காமனாக ஒரு 2 sin ஆல்ஃபா வெளில எடுத்துக்கலாமா? sin ஆல்ஃபா வெளில எடுத்தால் மீதி என்ன இருக்கும் பாருங்கள், sin ஆல்ஃபா ப்ளஸ் 1 தான் இருக்கும். இந்த 2 sin ஆல்ஃபாவுக்கு 2 sin ஆல்ஃபா கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது பாருங்கள், 1 ப்ளஸ் sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை sin ஆல்ஃபா ப்ளஸ் 1. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது மேலே கொடுத்துருக்க அதே இன்ஃபர்மேஷன், இது என்னது ஒய் தானே, கண்டினியூவாக ஒய் தானே வரும். ஸோ ஒய் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. sin ஆல்ஃபா ப்ளஸ் 1 மேலே 1 ப்ளஸ் sin ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களேக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது அப்போ மாற்றி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான், ஒரே வேல்யூ தான். ஸோ தப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன வந்துச்சு, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் sin ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இதை நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஆல்ஃபா இஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் sin ஆல்ஃபா மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா இந்த மைனஸ் காசு சிம்பிள் அப்படியே தானே இருக்குது, அப்படியே இடம் தான் மாற்றுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.